நமஸ்காரம். வெயில் அதிகரித்துக் கொண்டே போகிறது. நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். இது எல்லாருமே சொல்வது, வைத்தியர்கள் முக்கியமாக சொல்வது. குடிக்கும் தண்ணீர் எங்கு போகிறதுன்னே தெரியாமல் உடல் உறிஞ்சிக் கொள்ளுகிறது. வேற ஏதான பழ வகைகளை உண்ணுங்கள், ரொம்ப வெயிலில் செல்ல வேண்டாம், இதெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் வெளியிலேயே வேலை பார்க்க வேண்டியவர்கள் பலரும் உள்ளனர். அவர்கள் வெயிலில் ஆய்ந்துதான் ஆக வேண்டும். இன்னும் அதற்கேற்ப உடம்பை பராமரித்துத்தான் தீர வேண்டும். இதில் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற வேலையாக இருந்தால் இன்னும் கடினம். இதெல்லாம் மனிதர்களாகிற நம்மை பற்றி கூறினேன். நமக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும்னு தெரியும், அது கிடைக்கும் இடத்துக்கு சென்று குடிப்போம். இதே ஆடு மாடுகள், பறவைகள், இந்த வெயிலில் அவைகளுக்கும் ஒன்றும் கிடைக்காது. அங்கிருந்து தேடி தேடி போகும். பல இடங்களும் வறண்டு இருக்கும். அதுகளுக்கு என்ன கேட்க முடியுமா? பொதுவாக குழாய்களை மூடி வைத்திருப்போம், குழாய்களை வெளியே வைக்க மாட்டோம். தண்ணீர் சொட்டினால் கூட தண்ணீரை வீணாக்க கூடாதுன்னு சேமித்து வைப்போம். சில ஊர்களில் குரங்குகள் இருக்கும், அது வந்து வந்து திறக்கும், குழாயே திறக்கும். அதற்காக பூட்டு போடப்பட்ட குழாய்களும் உண்டு. இதெல்லாம் அவரவருக்கு இருக்கிற கஷ்டம் அவரவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு வேண்டுகோள், இந்த வெயில் காலத்தில் நாமவே ஒரு பாத்திரத்தையோ ஒரு பக்கெட்டோ ஏதோ ஒன்றை நம் வீட்டு வாசலிலோ மொட்டை மாடியிலோ வைத்து அதில் தண்ணீரையும் சேர்த்து வைத்து விட்டுமானால் அது பறவைகளும் மற்ற சின்ன சின்ன பிராணிகளும் சாப்பிட்டு விட்டு போகும். அதெல்லாம் என்ன வெயில் அடித்தாலும் தாங்கும் சக்தி அவைகளுக்கு உள்ளது. இது நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், சக்தியும் இருக்கலாம். ஆனால் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும். தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்க வேண்டாமான்னு கேட்பார்கள். அது மனிதர்கள் விஷயத்தில் கேட்போம். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தண்ணீரோ சோறோ கொடுத்தோம் என்றால் அது பூத யஜ்ஞம்னு பேர் பெறுகிறது. ஜீவராசிகளுக்கு நாம் செய்யக்கூடிய தானம், அவர்களுக்கு செய்கிற ஒருவித பூஜை. தேவர்களுக்கு பூஜை, பித்ருக்களுக்கு பூஜை, அதிதிகள் நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களுக்கு பூஜை. அதை போலத்தான் காக்காய், குருவி மற்றும் சின்ன சின்ன பிராணிகள், இவைகளுக்கு. அப்போது அவைகளையெல்லாம் வைத்து வீட்டில் வளர்க்க வேண்டும்னு சொல்லுகிறீர்களானால் அப்படி எந்த நிர்பந்தமும் நான் சொல்லவில்லை. அது கூடும் கூடாது, அது தனி விஷயம், விவாதம். நம் வீட்டில் கொஞ்சம் தண்ணீரோ சோறோ எடுத்து வைத்தால் அப்படி தவித்துக் கொண்டிருக்கும் இவைகள் சாப்பிட்டு விட்டு போகும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையும் இல்லை. இது என்ன, இதனால் புண்ணியம் வருமானு கேட்கலாம். கண்டிப்பா புண்ணியம் வரும். நான் புண்ணியம் வருவதற்காகவும் சொல்லவில்லை. ஏதோ ஒரு ஜீவராசி தவிக்கிறது, அன்பு, ஜீவகாருண்யம், அத்தோடு கொடுத்தாலே போதும், பகவான் நிச்சயம் திருப்திப்படுவார். இன்னும் இருக்கவே இருக்கிறது, புண்ணியமும் கிடைக்கும். அதெல்லாம் கொடுத்து வளர்த்தால் பெருகிவிடும், நாளைக்கு நமக்கே தொந்தரவாக இருக்கும். உண்மை. சில இடங்களில் அப்படி இருக்கும். தெருவில் திடீரென்று நாய்கள் பெருகிவிடும், என்ன பண்ணுவதுன்னே தெரியாது, நிறைய பேரை கடிக்க ஆரம்பிக்கும். இந்த கஷ்டமெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் தண்ணீர் கொடுக்க வேண்டியதும் ஒரு புறம் இருக்கிறது. இதற்காக எங்கோ போனோம், ஏதோ வாங்கினோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. தண்ணீர்
அதில் வழிப்போக்கர்கள் கேட்டால் கூட கொடுக்கலாமா, இவர்கள் என்ன நேர்மையான பேர் வழிதானா என்றெல்லாம் சந்தேகப்படும் அளவுக்கு தான் காலம் இருக்கிறது. வாசலில் போபவர் தாகமாக இருக்கிறது, அதெல்லாம் யாரும் இப்போது கேட்பதும் இல்லை. அப்படியே கேட்டாலும் கொடுப்பதற்குள் நமக்கு 10 சந்தேகம் இருக்கிறது. காலம் அப்படி இருக்கிறது. கடைசி பட்சம் இந்த சந்தேகம் எல்லாம் பிராணிகளிடத்தில் பட வேண்டாம். பறவைகள் அப்படி சந்தேகத்துக்கு இடம் இருக்காது. அதனால் இந்த ஒரு சின்ன மனிதநேய விஷயத்தை அவசியம் எல்லாரும் கடைபிடிக்கலாம் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.